வெளிநாட்டில் மென்பொருள் பொறியாளராக பணியாற்றும் ரவிக்கு தன் பாட்டியின் மரணத்திற்குப் பின் அவர் நினைவாக கிடைத்த ஒரு பழைய அஞ்சறை பெட்டி மட்டுமே. துருப்பிடித்த அந்த பெட்டியை பார்த்த ரவியின் நண்பர்கள், "இதை ஏன் இவ்வளவு தூரம் சுமந்து வந்தாய்?" என்று கேலி செய்தனர். ஒரு சமயம் அங்கு நிலவிய கடும் குளிரால் ரவிக்கு கடுமையான சளி மற்றும் இருமல் ஏற்பட்டது. பல ஆங்கில மருந்துகளை உண்டும் பலனில்லை. தூக்கமில்லாமல் தவித்தான். தற்செயலாக அலமாரியில் இருந்த பாட்டியின் அஞ்சறை பெட்டியை திறந்தான். அதில் மிளகு, சீரகம், சித்திரத்தை என ஒவ்வொன்றும் தனித்தனி வாசனையோடு இருந்தன. பெட்டியின் அடியில் மடிக்கப்பட்ட ஒரு பழைய காகிதம் இருந்தது. அதில் பாட்டியின் கையெழுத்தில் மிளகு, சித்திரத்தை கசாயம் செய்முறை எழுதப்பட்டிருந்தது. ரவி சிரமப்பட்டு அதை தயாரித்து குடித்தான். அடுத்த சில நிமிடங்களில் தொண்டை வலி குறைந்தது. நெஞ்சு சளி கரைவதை அவனால் உணர முடிந்தது. அன்றிரவு நீண்ட நாட்களுக்கு பிறகு ரவி நிம்மதியாக தூங்கினான். அந்த பெட்டி அவனுக்கு வெறும் மருந்தல்ல, பாட்டியின் அரவணைப்பை கொடுத்தது. பாரம்பரியம் என்பது வெறும் பழமையல்ல, அது இக்கட்டான நேரத்தில் நம்மை காக்கும் வேர் என்பதை ரவி உணர்ந்தான். நீதி: நம் பாரம்பரிய வைத்தியம் வெறும் மருத்துவம் அல்ல, அது முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற பொக்கிஷம்.